வலைதள நண்பர்களுக்கு வணக்கம். தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொன்னணியாறு டேம். சரிங்களா? இது வந்து கரூர் மாவட்டம், அதாவது வையம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது. இந்த பொன்னணியாறு டேம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது. நிறைய பேர் வந்து போகக்கூடிய இடங்கள் தான் இது. இது ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த அணையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 51 அடி உயரம் இருக்கும். இந்த தண்ணியோட அளவு இந்த பாருங்கள், அந்த பரப்பளவு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 313 ஏக்கர் இருக்குது. சரிங்களா? இது வந்து இந்த சுற்றி உள்ள கிராமத்துக்கு ஃபுல்லாக தண்ணி நெம்புச்சு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 ஏக்கருக்கு பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாமே பாசன வசதி பெறும். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷலான அணை தான் இது. இது வந்து இப்போ நம்ம கரூர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு 65 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம மணப்பாறை பகுதியிலேருந்து வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 24 கிலோமீட்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாருமே நம்ம திருச்சி மாவட்டமாக இருந்தாலும் சரி, கரூர் மாவட்டத்தாலும் சரி, எல்லாருமே சுற்றிலும் வந்து இதை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போகிறாங்க. சரிங்களா? தற்போது மழை இல்லாதனால கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதோட ஸ்பெஷல் வந்து பார்த்தேன் அப்படின்னா இந்த அணையினால், இந்த பொன்னணியாறு டேம் அணையினால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஆற்றுப்பகுதியெல்லாம் வந்து பயனடையுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தும்பச்சி, நம்ம மணப்பாறையில் இருக்கக்கூடிய மாவண்டி ஆறு, அரியாறு, இந்த மாதிரியான ஆறுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பயன்பெறுகிறது. சுற்றியுள்ள கிராமமும் இந்த நீர்பிடிப்பு பகுதியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நல்லதொரு அணை. இது வந்து இன்னும் வந்து பெரிய சுற்றுலாத்தலமாக ஆக்குனாங்க அப்படின்னா இது காலப்போக்கில் இன்னும் வந்து ஒரு பெரிய டெவலப்பிங்கான ஒரு சுற்றுலாத்தலமாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மக்களும் அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மலைப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2 மலைப்பகுதிக்கு இடையில தான் இந்த ஆறு இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அணையோடதை. நாங்கள் வந்து இந்த தலப்பில் இருக்கிறோம், அணையோட எண்டில் இருக்கும். அந்த அணையோட நீளமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 313 ஏக்கர் இருக்குங்க. சரிங்களா? 2 மலைப்பகுதிக்கு இடையில தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்கன்னா செம்மலை, அதே இந்த பக்கம் இருக்கக்கூடிய மலைப்பகுதி பார்த்திங்கன்னா பெருமாள் மலைன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மலைப்பகுதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் இந்த பொன்னணியாறு டேம். சரிங்களா? பாருங்கள் வலைத்தள நண்பர்களே, வந்தால் இந்த அரிய காட்சியை பார்த்துட்டு நண்பர்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருங்க. வலைத்தள நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு விடைபெறுகிறேன். உங்கள் வலைத்தள நண்பர் செல்வம்.